கேமரா ரெண்டு கொஞ்சம் தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபிக்கு ஒரு கேமரா நம்ம ரெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் 2 பேர் இருக்கும். ஒரு கேமராவுக்கு 2 பேர் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக 2 பேர் தேவை ஒரு வெட்டிங் வீடியோ ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதே நீங்கள் மூவியாக போனீங்க அப்படின்னா ஒரு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லென்ஸஸ் இருக்கும், ஒரு பாடி இருக்கும், இதெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு அப்படிங்கும்போது ஒரு கார் வேணும், அதுக்கு ஒரு டிரைவர் வேணும், கேமரா ஆப்ரேட் பண்ணுறது கேமராமேன் வேணும், கேமரா அசிஸ்டன்ட் பேர் இருக்காங்க. சரிங்களா? 4 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஒரு 5 பேர். மொத்தம் மினிமம் 5லேருந்து 6 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபிலிம் கேமராவை நீங்கள் ஆப்ரேட் பண்ணவே முடியும். சரிங்களா? இதுதான் ஒரு கேமரானோட சேலரிங்கிறது வந்து படத்துக்கு வந்து லட்சக்கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் ஒரு சேலரி பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 3000, 5000, 10,000 அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவாகக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த கேமரா மூலமாக நம்ம ஷூட் பண்ணவும் முடியும், எடிட் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே ஷூட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஷூட் பண்ணுறீங்க சரிங்களா? ஆசிட்டிஸ் இது வந்து ஒரு கொஷன் அப்படியே ஷூட் பண்ண பார்த்தீங்களா? சரிங்களா? இது வந்து போர்ட்ரேட் வீடியோன்னு பேர். சரிங்களா? போர்ட்ரேட் வீடியோன்னு பேர். போர்ட்ரேட் வீடியோ மீன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு இந்த பொசிஷன் தான் ஷூட் பண்ணணும். ஃபார் சோஷியல் மீடியாவுக்கு இந்த பொசிஷன் தான் ஷூட் பண்ணதான் எடிட் பண்ண முடியும். சரிங்களா? பட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் தேட்டருக்கோ ஸ்க்ரீனுக்கு மட்டும் போனால் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஹரிசாண்டல் இந்த ரேஷியோவில் தான் ஷூட் பண்ணணும். இந்த ரேஷியோவில் ஷூட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஸ்கொயர் ஸ்க்ரீன் இருக்கீங்க, ரெக்டாங்கல் ஸ்க்ரீன் இருக்கீங்க, அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து போய் ஃபிட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட். சரிங்களா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோவிலேயே வந்து ஃபில்ம் டெஸ்டிங் மூவியாக பண்ணுறாங்க. போர்ட்ரேட்லேயே வந்து இந்த பொசிஷன்லேயே டெஸ்டிங் வீடியோலாம் பண்ணி அவார்டு காமிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வாங்கணும். ஸோ இந்த பொசிஷனாக ஷூட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தூக்கம் வருது, டயர்ட் ஆகுது அப்படின்னா தப்பே இல்லை, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் ஆகுங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான சொல்லுறது கேட்குறேன். சரிங்களா? தப்பு இல்லை, நீங்கள் எனக்கு கேட்க தேவையில்லை. தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் மோத வைக்கலாம் அப்படி சொல்லுங்கள். சரிங்களா? சிட்டாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மொபைல் மூவி மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பைசைக்கிள்லேருந்து ஒரு காருக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தானே. எடுத்தோன்னே நம்ம எல்லாமே ஒரு சைக்கிள் ஓடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காரோட போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். மூவி ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று தான், மூவி மேக்கிங் வந்து ஒன்று தான். சரிங்களா? மூவி மேக்கிங் அப்படிங்கிறது தனியாக எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் வந்து ஸோ அந்த மூவி மேக்கிங் அப்படிங்கிறது என்ன. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ டெக்னாலஜி வேறு, ஒரு தடவை தெரிஞ்சுருக்கோம். சரிங்களா? என்னென்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். சார் கூட நான் வந்து ஒர்க் ஷாப்பில் நான் இருக்கும்போது காலேஜில் படிக்கும்போது கோயம்புத்தூர் பேசியில் படித்தேன். அப்போது நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒன்று ஷூட் பண்ணோம் அப்படின்னா சாருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணோன்னா நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் க்ரௌட் கொண்டு வருவோம். சரிங்களா? ஒரு 200 பேர் சொன்னாலும் ஒரு 50 பேர் வச்சு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு நாங்கள் ப்ராஜெக்டை கொண்டு போய் சேர்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா. 50 பேர் 100 பேர் கொண்டு போய் சேர்த்து அதை வந்து பேப்பர்லையோ பப்ளிகேஷன் புக்ஸில் வந்து பப்ளிகேஷன் பண்ணால் தான் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த மூவி பற்றின ரிவ்யூவில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூவி பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியும். அதுக்கான ரெகக்னேஷன் அந்த டைமில் கிடையாது. சரிங்களா? பட் ஆனால் இப்போ எப்படி வித்தின் டச். சரிங்களா? வித்தின் டச் ஷூட் பண்ணி டச் பண்ணிங்கன்னா உலகம் முழுசும் ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, ஒரு புள்ளியல் விவரம் சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. உலகம் முழுக்க இருக்கிற பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா,